இதுக்கு பின்னாடி இருக்க கலைஞர்கள் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லரில் சொல்லாத நிறைய விஷயம் படத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதுவும் 2வது சாங் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுத்ததாக தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த விழாக்கு என்னை அழைச்சது வந்து கார்த்திக் துரை தான். நான் எப்போ எந்த படம் ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட் ஆளாக வந்து என்னை வாழ்த்துறதுக்கு வருவார். நான் மின்மினி ஆரம்பிக்கும் போதும் அவர் தான் வந்தார். ஒரு ஃப்ரேமில் ஒரு நல்லவர் தேவைப்பட்டார், நான் அவரை தான் நிறுத்தினேன். ஸோ அந்த மாதிரி அவர், ஏன்னா எல்லாருக்கும் சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். நான் கூட அவர் சென்னை வந்து தான் எல்லாருக்கும் இப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னு நினச்சேன். பார்த்தா அவர் மதுரையிலேருந்தே அவர் கதையாக அப்படியே ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருக்கும் உதவுறதுக்காகவே ஒரு மனுஷன் இருக்காருன்னா அவர் கார்த்திக் துரை தான். ஸோ அவர் ஒரு அன்சங் ஹீரோவாக இருந்துட்டு இப்போ அவர் வெளிச்சத்துக்கு வராரு. அவர் பேர் இங்கே பார்க்குறக்கும் போது நான் ஃபஸ்ட் ஆளாக வந்து வாழ்த்தணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் வந்திருக்கேன். அப்புறம் எனக்கு கயல் ஆனந்தி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு அழகான திறமையான பெண்களில் வரிசைப்படுத்தணுன்னா என்னோடய ஃபஸ்ட்டு டாப் 10ல் அவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு கயல் ஆனந்தி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க படம் அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்கான ஒரு பரிச்சயத்தில் தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ டெக்னீஷியன்ஸ், இவ்வளோ பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக தீயா இருக்கிற அந்த தீசனோட பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு போன வருஷம் ரொம்ப நிறைவாக இருந்த படம் கிடாக்கும் அவர் தான் மியூசிக் கம்போசர் அப்படின்னு தெரியறதுக்கும் சந்தோஷமாக இருக்குது. கிடா டைரக்டர் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப, ஏன்னா நிஜமாகவே எனக்கு போன வருஷம் வந்து ஒரு முழுமையான ஒரு படமாக நான் கிடாவை தான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பாடலில் வந்து ஒரு பாடலாசிரியர் எப்படி எவ்வளோ அழகாக அறிமுகப்படுத்தி வச்சார். இந்த எதை பற்றி இருக்குது என்னங்கிறத ஒரு கார்த்திக் நேதா சார் அறிமுகப்படுத்தின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எல்லா கலைஞர்களுமே இப்போ எடிட்டர்ஸ்லாம் வந்துட்டு எப்போவுமே அவங்க ரொம்ப நெருக்கத்தில் பார்ப்பாங்க ஆக்டர்ஸ், ஏன்னா எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க வந்து இது நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு எடிட்டர் வந்து சொல்கிறதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலாக ஒரு மாதிரி ரிசர்வ்டாக இருப்பாங்க. அவர் பேசினது அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஜேபி சார்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இங்கே வந்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே ஆக்டர் ஹீரோ வந்து ஜேபி சாரோட பையன் அப்படின்ட்டு. பட் ஆனால் அவர் தான் ஈசனில் நடித்தாருங்கிற விஷயத்தை நான் மறந்துட்டேன். ஆப்வியஸாக 15 இயர்ஸ் ஆனதுனால எனக்கு ஈசன் படம் ரொம்ப பிடிக்கும். ஈசனாக நடித்த துஷ்யந்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னுமே நான் வந்து அந்த கண்ணில் அன்பை சொல்வாளே பாட்டை வந்து எவ்ரி இயர் எங்கள் அக்கா பர்த்டேக்காக நான் டெடிகேட் பண்ணிகிட்ருப்பேன். அந்த பாட்டில் அவ்வளோ சூப்பராக இருப்பார். எனக்கு வந்து இவ்வளோ ஷார்ப்பான ஒரு ஃபீச்சர்ஸோடு இவ்வளோ நல்லா நடிக்கிற பையனா அப்படின்னு அந்த வீடே வந்து அவர் ஓன் பண்ணுவார். அப்படி வந்து அந்த ஷார்ட், அந்த ஊஞ்சலை தாண்டிட்டு போகிற ஷார்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவர் தானே இவருன்ட்டு திருப்பி நான் ஜேபி சார்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இத்தனை பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ்க்காக நான் வந்து நிச்சயமாக இந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். முக்கியமாக அது சொல்கிற கருத்துக்காகவும் நான் அந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.